செங்கோட்டையனுக்கு அடிப்படையில் ஒரு விஷயம் புரியல. பிஜேபி யாரையும் காப்பாற்றாது. இப்போ ஓபிஎஸ்ஸால் ஒன்றும் பண்ண முடியல. எடப்பாடி கை ஓங்கிடுச்சு. ஓபிஎஸ் கூட இருந்தவன் அத்தனை பேரும் வெளியில் போயிட்டான். ஓபிஎஸோட நிழல் கூட அவர் கூட நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது. அதிமுகவில் இருக்க மற்ற தலைவர்களுக்கு இது ஒரு கடும் எச்சரிக்கை. பிஜேபியை நம்பி போனீங்கன்னா நீ தெருல தான் நிற்கும். எல்லா குற்றச்சாட்டுகளையும் சொன்ன ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இவர்கள் கூட எடப்பாடியார் தன் மகனை முன்னிலைப்படுத்துகிறார்னு சொல்லலை. குடும்ப அரசியல் நடக்குதுன்னு சொல்லலை. எடப்பாடியின் இந்த குடும்ப அரசியலை எப்பொழுது கண்டு கொண்டீர்கள்? இப்போ உங்களை நீக்கின பிறகு தான் அது உங்களுக்கு ஞானோதயம் வருது. இப்போ ஓபிஎஸ்ஸே திமுக போகிறாருன்னு அது ஹிந்துவில் ஒரு செய்தி இருக்குது. ஹிந்து டி ராமகிருஷ்ணன் எழுதியிருக்காரு. ஹிந்துவில் வருதுன்னா அதுக்கு ஒன்றும் ஆதாரம் இல்லாமல் இருக்காது. விஜயோட அறிவிப்பு அதிமுகவுக்கு தற்பொழுதுக்கு பின்னாடி மேபி ஜனவரியில் அவர் மனம் மாறி வரலான்னா நான் அந்த ரூல் அவுட் பண்ணலை. பட் அதுக்கு வாய்ப்புகள் குறையும். அவர் ரொம்பவே தாவக்காவுக்கு முட்டு கொடுக்குறார். திடீர்னு விஜய் எனக்கு இவங்கெல்லாம் வேணான்னு சொன்னால் என்ன பண்ணுறது? பழைய ஆளுங்க யாருமே வேணான்னு விஜய் சொன்னால் அப்போ டிடிவி கதை என்ன? டிடிவி விஜய் பேசிட்டு இருக்காரு. திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி. எடப்பாடி பழனிசாமி எத்தனை விஜய் வருவாராங்க? திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தாங்க போட்டி. நான் சொல்றேங்க, அதிமுக மயமாக்கப்பட்ட திமுகவைத்தான் ஸ்டாலின் அவர்கள் விரும்புகிறார்னு 14 ஆண்டுகளுக்கு முன்பு என்னிடம் KS ராதாகிருஷ்ணன் சொன்னார். 14 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி கண்டிப்பாக அதிமுக விஜயோட டிமாண்ட்ஸை வச்சு பார்க்கும்போது ஏற்றுக்கொள்வது கடினம். இந்த அலையன்ஸ் வந்தாலும் அது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தான் விஜயோட ப்ளோட்டோட ஈகோவை ஏடிஎம்கே மேலே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். வணக்கம் சார். வணக்கம் அருள் சார். இப்போது அண்மையில் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட திரு செங்கோட்டையன் நேற்றைக்கும் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கிறாரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் நாங்கள்லாம் சேர்ந்து கையெழுத்து போட்டு தாங்க எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கணும். எங்களை நாங்கள்லாம் ஒன்றா போய் சேர்ந்து 6 பேர் மீட் பண்ணிட்டு வந்தோம். பிஜேபி தாங்க எங்களை ஒருங்கிணைக்க சொல்லுச்சு. அதை ஒத்துக்கிறேங்க. பிஜேபி தாங்க சொன்னாங்க எல்லாம் ஒன்றா ஆகுங்கன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாரு. இவரே தான் சில நாட்களுக்கு முன்னாடி என்னை யாரும் இயக்க முடியாது அப்படின்னாரு. என்னதான் செங்கோட்டையன் சொல்ல வராரு? யாருக்கு நெருக்கடி கொடுக்க விரும்புகிறார் செங்கோட்டையன்? எடப்பாடியார சமாளிக்கவே முடியலையாமே இது. அப்படியா? செங்கோட்டையனோட பேச்சுக்கள் சமீபத்திய நேற்றைய ப்ரெஸ் மீட் மெசேஜ் டு பிஜேபி, SOS டு பிஜேபி. SOSனால் சேவ் அவர் சோல்ஸ். நடுக்கடலில் கப்பல் மாட்டிக்குதுன்னா கரை எங்கன்னே தெரியல, தத்தளிக்குது. இப்போ பெருமழை, வெள்ளம், சூறாவளி, புயலில் அப்போ கேப்டன் தரை கட்டுப்பாட்டு அறைக்கு நகரத்தில் நாட்டில் இருக்கவங்களுக்கு மெசேஜ் அனுப்புறது. டீட்டெயிலெல்லாம் சொல்ல மாட்டார். ஏதோ ஒரு ஆபத்து சூழ்ந்திருக்கு கப்பல்னா SOSன்னுவாங்க. SOSன்றது சேவ் அவர் சோல்ஸ்னு அர்த்தம். இப்போ நீ ஏதோ விமானத்தில் கூட பெருசாக பாதிக்குதுன்னா விமானத்தில் மேடே சிக்னல் எங்கேயோ நீ பெருசாக மாட்டிக்கிற ஏதோ சிக்கல் இல்லைன்னு போது விலாவாரியாக பேச டைம் இல்லைன்னு போது SOSனாலே சேவ் அவர் சோல்ஸ், ஷார்ட் வெர்பாட்டிக் ஃபார்ம். அது பிஜேபிக்கு செங்கோட்டையன் கொடுக்குற SOS தான் நேற்றைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். நீ சொல்லி தானே நான் செஞ்சேன், இன்றைக்கி நான் நடுத்தரில் நிற்கிறேன். செங்கோட்டையனுக்கு அடிப்படையில் ஒரு விஷயம் புரியல. பிஜேபி யாரையும் காப்பாற்றாது. ஜெயிக்கிறவனை தான் மோடிக்கு பிடிக்கும். பிஜேபிக்கு பிடிக்காத எதிர்கட்சியிலேருந்து ஒருத்தன் கலகம் பண்ணிட்டு வெளியில் வரானா அவனை பிஜேபி ஆதரிக்குதுன்னா அதோட அர்த்தம் அவனுக்கு பிரச்சனை நான் சப்போர்ட் பண்ணணும்னு கிடையாது. நீ தைரியம் இருந்தனா ஆட்சி எதிராளி மண்டியை ஓடிச்சிட்டு நீ கோட்டையை கைப்பற்றிட்டினா பிஜேபி பின்னால் உட்காந்துக்கும், அது உன்னை தனதாக்கிக்கும். ஆனால் நீ ஒரு சிக்கலில் மாட்டி உன் எதிரி உன்னை ஃபினிஷ் ஆஃப் பண்ணானா பிஜேபி உன்னை காப்பாற்றாது. நீ தோத்துட்ட. ஓபிஎஸ் கதை நடுத்தரில் கொண்டு போய் ஒரு முதலமைச்சர் நடுத்தரில் தர்ணா பண்ண ஜனநாயக அற்புதத்தை நம்ம பார்த்தோம். நீதி கேட்டு நெடும்பாயினா அந்த காலத்தில் கலைஞர் போனார். அதுவாது எதிர்கட்சியாக இருக்கும்போது இது தர்ம யுத்தம் யார்? எதிர்கட்சி நடத்த வேண்டிய தர்ம யுத்தத்தை முதலமைச்சரை நடத்தினார். நடுத்தரில் போய் உட்காந்தார். குறும்பத்தி பேச்சு கேட்டுட்டு பிஜேபி பேச்சு. கடைசியில் என்னாச்சு? இன்னைக்கு அவரே நடுத்தரில் நிற்கிறார். மற்றவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து பாடம் கற்றுக்கொள்பவன் புத்திசாலி, தன்னுடைய தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வன் முட்டாள்வான். ஓபிஎஸை பார்த்த பிறகு செங்கோட்டையனுக்கு ஞானோதயம் வரவில்லை என்றால் செங்கோட்டையனை யாராலும் காப்பாற்ற முடியாது. ஓபிஎஸை வச்சு ட்ரை பண்ணாங்க, முடிக்கிறதுக்கு முடியல. ஓபிஎஸை கை விட்டுட்டாங்க. செங்கோட்டையனை வச்சு ட்ரை பண்ணாங்க, முடிக்கிறதுக்கு எடப்பாடியை முடியல. செங்கோட்டையனை கை விட்டுட்டாங்க. செங்கோட்டையன் இப்போ SOS அனுப்பிட்டு உட்காந்துருக்காரு. ஒருபோதும் பிஜேபி யாரையும் காப்பாற்றாது. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அதிமுகவோடு தலைமையிலான கூட்டணியில் தான் பாஜக இருக்குது. பாஜகவுக்கு ஜெயிக்கிறவங்களை பிடிக்கணும், எடப்பாடி பழனிசாமியை பிடிக்கணும். அந்த எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்க ஏன் செங்கோட்டையனை யூஸ் பண்ண போது பாஜக? எடப்பாடியோட தான் அவங்க நிற்கிறாங்க. ப்ரெஸ் மீட்டில் ஏப்ரல் 11 7 மாதங்களுக்கு முன்பு கூட்டணியை சொல்லிட்டாரு. ஆனால் எடப்பாடியை ஒரு செக்லேயே வச்சுருக்கணும், அண்டர் லீஷ். அவர் செட்டில் ஆகிடக்கூடாது. அவருக்கு எதிரான கலக குரல்களை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதில் ஓபிஎஸ் கதை முடிஞ்சு போச்சு. பிரிஞ்சவங்களை சேர்ப்பீங்களான்னு அன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் கேட்கும்போது கூட எந்த கட்சியின் உள்விவகாரத்தையும் தலையிட மாட்டோன்ட்டார். பிரிந்தவர்களை ஒன்று சேர நீங்கள் முயற்சிப்பீர்களானது. உண்மையான பதில் என்னவாக இருக்கணும்னா எல்லா கட்சியும் உள்விவகாரத்தையும் நாங்கள் தலையிட்டோம் என்பது தான் இருக்கணும். பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஓபிஎஸ்ஸால் ஒன்றும் பண்ண முடியல. எடப்பாடி கை ஓங்கிடுச்சு.
ஓபிஎஸ் கூட இருந்தவன் அத்தனை பேரும் வெளியில் போயிட்டான். ஓபிஎஸோட நிழல் கூட அவர் கூட நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது. ஆனால் செங்கோட்டையனை முயற்சி பண்ணாங்க இந்த 6-7 மாதத்தில். செங்கோட்டையன் நான் ரிஷிகேஷுக்கு போய் தியானம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போய் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்தார்ல, அன்றைக்கி அவர் கதை முடிஞ்சு போச்சு. நான் கேட்குறேன், இன்னைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்குது. ஸ்டாலின் முதலமைச்சர், திமுக தலைவர் ஸ்டாலினுடைய அனுமதி இல்லாமல் திமுக எம்பிசி யாராவது போய் ஒரு என்ஆர் ஒரு சல்மாவோ வில்சனோ போய் சோனியா காந்தியோ ராகுல் காந்தியோ பார்த்தா ஸ்டாலின் அனுமதிப்பாரா? அதோட அவங்க கதை முடிஞ்சிடுவோம். நினைக்கும் போதே முடிச்சிருவாங்க. அதே கதை தான் இப்போ இங்கே முடிச்சிட்டாரு. இவர் செங்கோட்டையன் நேற்றைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பிஜேபி சொல்லி தானே நான் முயற்சியில் ஈடுபட்டேன்றது எஸ்ஓஎஸ் பார், நீ சொன்ன நான் செஞ்சேன், இன்றைக்கி நான் தெருவில் நிற்கிறேன், எனக்கு உதவி பண்ணுன்றாரு. அவன் என்ன சொல்கிறான், தெருவில் நிற்கிறது உன் தலையெழுத்து, நீ அனுபவின்றான். ஓபிஎஸ்ஸை பார்த்து உனக்கு புத்தி வரலன்னா உன்னை யாரால் காப்பாற்ற முடியும்னு அவன் சிரிக்கிறான். பிஜேபி அதிமுகவில் இருக்க மற்ற தலைவர்களுக்கு இது ஒரு கடும் எச்சரிக்கை. பிஜேபி நம்பி போனீங்கன்னா நீ தெருவில் தான் நிற்ப. இல்லை, இதை நீங்கள் பிஜேபி தான் இதில் இருக்குது, அவங்க ஒரு அண்டர் லிஸ்டிங்லேயே வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமின்னு சொல்கிறீங்கல்ல, இது எடப்பாடிக்கு தெரியுமா? நல்லாவே தெரியும். அவர் ஒவ்வொருத்தராக காலி பண்ணின்னு இருக்காரு. இப்போ செங்கோட்டையனை காலி பண்ணார். செங்கோட்டையனோட ஆதரவாளர்கள் 14 பேர் அந்த மாவட்டத்தில் மொத்தமாக காலி பண்ணிட்டார். ஈரோடு மாவட்டத்தில். இதெல்லாம் பலவீனமா சார்? பலவீனம் தான், கண்டிப்பாக பலவீனம். அந்த மாவட்டத்திலேயாவது அவங்களுக்கு பலவீனம் தான். குத்தா இப்படி தூக்குறதுன்றதெல்லாம் பலவீனம் தான். ஜெயலலிதா இப்படி செய்யலை. செங்கோட்டையன் ஜெயலலிதா பீரியட்லையும் ஓரம் கட்டப்பட்டார். ஆனால் அவருடைய ஆதரவாளர்களை ஜெயலலிதா களை எடுக்கல. ஜெயலலிதா செங்கோட்டையனை 2001 காலகட்டத்திலே ஓரம் கட்டினார். 2011 மந்திரியா உட்கார வச்சு ஒரு வருஷத்தில் 12 மந்திரி சபையிலேருந்து நீக்கி மறுபடியும் 2016 சீட்டு கொடுத்த காலகட்டத்தில், இந்த 4.5 ஆண்டுகால காலகட்டத்தில் கூட செங்கோட்டையனை ஜெயலலிதா ஓரம் கட்டியிருந்தாங்களே ஒழிய மந்திரி சபையில் இடம் கொடுக்காம செங்கோட்டையனோட ஆதரவாளர்களை டிஸ்டர்பே பண்ணல. ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் குறிப்பாக எடப்பாடியார் கடந்த 2-3 ஆண்டுகளாக மொல்லமாக அவருடைய சிறகுகளை வெட்ட ஆரம்பித்தார். ஒரு ஆதரவாளர்கள்லாம் ஓரம் கட்டினார். இவர் போய் நிர்மலா சீதாராமனை சந்திச்சது, அதுக்கு பிறகு அமித்ஷாவை சந்திச்சதெல்லாம் ஃபைனல் ஸ்ட்ராங். அவர் தூக்கி வெளில போட்டார். இதில் நல்லது கெட்டதுலாம் பேசுறதுக்கு எதுக்கு, நமக்கெல்லாம் எந்த உரிமையும் கிடையாது. இன்டர்னல் மேட்டர் ஆஃப் அனதர் பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஆகவே இது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சியோட உள்விவகாரம். இல்லை, ஒரு சர்வாதிகாரியான ஒரு மனநிலையோடு அணுகுகிறார். துரோகத்துக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா அது எடப்பாடி பழனிசாமிக்கு தான் கொடுக்கணும். நாங்கள்லாம் கையெழுத்து போகலன்னா நீங்கள் முதலமைச்சராக ஆயிருக்க முடியாது, உங்களை விட நாங்களாம் சீனியரு, இதெல்லாம் இன்னைக்கு பேசுறாரு செங்கோட்டையன். எப்படி புரிஞ்சுக்கலாம்? இன்னைக்கு கையெறு நிலையில் நிற்கிறாரு. நான் கேட்குறேன், இன்னைக்கு நீங்கள் வைக்கிற அத்தனை குற்றச்சாட்டும் நீக்கிறதுக்கு முன்னால் வரைக்கும் அப்படியே தானே இருக்குது. ஜெயலலிதா மரணிச்சு சசிகலா ஜெயிலுக்கு போய் 4.5 வருஷம் நீங்கள் எடப்பாடி தலைமையில் தான் கட்சியில் இருந்தீங்க, மந்திரியாக இருந்தீங்க. அதுக்கு பிறகு தோத்த பிறகு எடப்பாடியார் தலைமையில் தான் அதிமுகவில் நீங்கள் பணியாற்றினீர்கள். இப்போ வைக்கக்கூடிய அத்தனை குற்றச்சாட்டுகளும் அப்போ நீங்கள் ஒன்றுமே குரலே எழுப்பலையே. இந்த 4.5 ஆண்டுகளில் எதிர்கட்சியான பிறகு 4.5 ஆண்டுகளில் எடப்பாடி சர்வாதிகாரியாக இருக்கார், எடப்பாடி மகனும் மருமகனும் குடும்ப அரசியல் பண்ணுறாங்கன்னா இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு குற்றச்சாட்டு. எடப்பாடியை கொடநாடு கொலை வழக்கில் கோத்து பேசினாங்க, ஊழல்னாங்க, உட்கட்சி ஜனநாயகத்தை அழிக்கிறாரு, சர்வாதிகாரி ஆகிட்டாரு. எல்லா குற்றச்சாட்டுகளையும் சொன்ன ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இவர்கள் கூட எடப்பாடியார் தன் மகனை முன்னிலைப்படுத்துகிறார்னு சொல்லலை. குடும்ப அரசியல் நடக்குதுன்னு சொல்லலை. குடும்ப அரசியல்னு சொல்லலை, தன் மகனை முன்னிலைப்படுத்துகிறார்னு சொல்லலை. ஃபஸ்ட்டு டைமே எடப்பாடி மேலே அந்த குற்றச்சாட்டு வருது. எப்போ இருந்து மகன் கோல வச்சுக்கிறார், உங்ககிட்ட என்ன ஆதாரம்? அவர் 2016 கோல வச்சுறாரு அல்லது 21 பிறகு கோல வச்சுறாருன்னா 4.5 வருடங்களாக நீங்கள் ஏன் அமைதி காத்தீர்கள்? குடும்ப அரசியல் இப்போ தான் உங்கள் கண்ணுக்கு தெரியுதா? திமுகவோட குடும்ப அரசியலை பற்றி பேச எடப்பாடிக்கு தகுதி இல்லைன்னு சொல்லக்கூடிய நீங்கள் எடப்பாடியின் இந்த குடும்ப அரசியலை எப்பொழுது கண்டு கொண்டீர்கள்? இப்போ உங்களை நீக்கின பிறகு தான் அது உங்கள் ஞானோதயம் வருதா? நீக்கின அடுத்த நாள் குடும்ப அரசியல்றீங்க. அதற்கு முன்பு 4 ஆண்டுகள் நான் எதிர்கட்சி தலைவரானதை கட் ஆஃப் டேட்டாக வச்சுக்கிறேன், ஆளுங்கட்சியாக இருக்கும்போது கூட அல்ல. இந்த 4.5 ஆண்டுகளில் நீங்கள் ஏன் இந்த குற்றச்சாட்டை நீங்கள் முன் வைக்கல? நம்பர் 2, உங்களை விட அதிகமாக பாதிக்கப்பட்ட எடப்பாடியால் ஓரம் கட்டப்பட்ட சசிகலா, எந்த சசிகலா, யார் எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கினாங்களோ அந்த சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன், தினமும் வசைப்பாடுகிற டிடிவி கூட வாரிசு அரசியல் பண்ணுறாருன்னு சொல்லலை. அப்போ நீங்கள் இந்த குற்றச்சாட்டை ஏன் இப்போ சொல்கிறீங்க? நம்பர் 2, அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருந்தாலும் அதை பொது வெளியில் வைங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் பிஜேபி சொல்லி தான் நான் செஞ்சேன்றது பிஜேபிக்கு விடுக்கிற வேண்டுகோள். நீ சொல்லி தான் நான் செஞ்சேன், இன்றைக்கி நான் தெருவில் இருக்கேன், என்னை காப்பாற்றுன்னு அவருக்கு புரியல. பிஜேபி யாரையும் காப்பாற்றாது. இல்லை, ஓபிஎஸ் நேற்றும் சொல்லியிருக்கிறாரு, இன்றைக்கி செய்தித்தாள்களே வந்திருக்குது, பிரதமர் மோடி அதிமுக ஒன்னாரவன் தான் விரும்புகிறாருங்கன்னு திரும்ப சொல்கிறாரு. அது உண்மைதான். அவர் சொல்லி தான் போய் அவர் சேர்ந்தார். பிஜேபி வாண்ட யுனைடெட் ஏடிஎம்கே. ஆனால் நடைமுறையில் அது ஒத்து வரல. நடைமுறையில் எடப்பாடி இறங்க வர மறுக்கிறார். அப்போ என்ன செய்ய போகிறேன்? இப்போ ஓபிஎஸ்ஸே திமுக போகிறாருன்னு அது ஹிந்துவில் ஒரு செய்தி வந்திருக்கு. ஹிந்து டி ராமகிருஷ்ணன் எழுதியிருக்காரு. ஹிந்துவில் வருதுன்னா அதுக்கு ஒன்றும் ஆதாரம் இல்லாமல் இருக்காது. அதை விட்டு ஆழம் பார்க்குறாங்க இப்போ மொல்லமாக. நேற்று ஒருத்தங்க கூட ஒரு ரிப்போர்ட் கூட அதை கேட்கல. ஹிந்து பேப்பரில் இப்படி வந்திருக்கு, நீங்கள் திமுக போக போகிறீங்க, அது உண்மையான ஒருத்தங்க கூட ஒரு கேள்வி கூட கேட்கல. மீடியா அந்த லட்சணத்தில் தமிழ்நாட்டில் இருக்குது. எல்லாரும் திமுக போகிறதால திமுக எந்த லாபமும் கிடையாது. திமுகக்குள்ளே இருக்க இன்னர் டைனமிக்ஸாக அது டிஸ்ட்ராய் பண்ணும், டெஸ்ட்ராய் பண்ணும்.
2+2 பாலிடிக்ஸில் சம்டைம்ஸ் ஆர் மெனி அ டைம்ஸ் ரிசல்ட் இன் 0. இல்லை, ஆனால் மனோஜ் பாண்டியன் போய் சேரும்போதோ மற்றவங்க போய் சேரும்போதோ எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துறதுக்காக தான் நாங்கள் திமுக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒற்றை நோக்கமாக டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ், மனோஜ் பாண்டியன், அப்புறம் செங்கோட்டையன் எல்லாருக்குமே எடப்பாடி தான் எதிரியா அது தெரியுறாங்க. அது வந்து எடப்பாடி பழனிசாமி சமாளிக்க முடியுமா? அது தேர்தலில் தான் தெரியும். இது வரைக்கும் சீனியர்ஸ் யாரும் அவரை விட்டு விலகலை. ஓபிஎஸ் தூக்கி போட்டப்பையும் விலகலை. இப்போ லேட்டஸ்ட்டாக செங்கோட்டையனை நீக்கினப்பையும் ஒரு சீனியர் கூட வாயத்தோர்கள் நாட் அ சிங்கிள் மர்மர்னுவாங்க. ஒரே ஒரு கலக குரல் கூட எடப்பாடிக்கு எதிராக நீங்கள் எல்லாரையும் கட்சியை விட்டு நீக்கிட்டு இருக்கீங்க, டிசிஎஸ்ல நடக்கிற லே ஆஃபை விட ஏடிஎம்கேல நடக்கிற லே ஆஃப் அதிகன்றதான் மீம்ஸ் ஓடுது. அப்போ இது எதுக்குமே அவர் பதில் சொல்லாமல் இருக்காரு. ஒருத்தன் கூட கலக குரலை எழுப்பல. 6 மந்திரிங்க போய் சொன்னாங்க எடப்பாடி கிட்ட அப்படின்னு அது செங்கோட்டையனே ஒத்துக்கிறாரு. வேலுமணி, தங்கமணி, காமராஜ், விஜயபாஸ்கர், சிவி சன் ஒருத்தர் கூட இன்னைக்கு வாயை திறந்து அதை என்டாஸ் பண்ணலையே. ஒருத்தர் கூட என்டாஸ் பண்ணலையே. கோட்டன் இஸ் தி சீனியர் மோஸ்ட் மெம்பர். கட்சியோட ஸ்தாபன உறுப்பினர். 72 கட்சி எம்ஜிஆர் ஆரம்பிக்கும் போது கொடியேற்றும் போது கூட இருந்தவர். எடப்பாடி 89 17 வருஷம் பொறுத்து தான் வராரு. அதை வச்சு சொல்ல முடியாது அரசியல். அது அவங்க ஜாதகத்தை பொறுத்து தான், அவருடைய தலைமை பண்புகளை பொறுத்து. பிரஸ் கான்ஃபரன்ஸ் பிஜேபி கொடுக்குற SOS. பிஜேபி என்ன பண்ண போகுது நெக்ஸ்ட் எனக்கு தெரியாது. அவன் பாண்டு இப்போ பிஆர் எலெக்ஷன் முடிஞ்சோன்னா அந்த பக்கம் கவனம் இந்த பக்கம் திரும்பும். தமிழ்நாடு அவங்களுக்கு சேலஞ்ச் தான். இல்லை சார், அலையன்ஸில் இருக்கிற ஒரு பார்ட்டியோட பொதுச்செயலாளருக்கு நீ எவ்வளோ நெருக்கடி கொடுக்க முடியும்னு நான் கேட்குறேன். இதோட ஸ்டாப் பண்ண மாட்டாங்களான்னு கேட்குறேன். யார்? பிஜேபி. எஸ். அது எப்படி நமக்கு தெரியும்? அவன் என்ன இது வந்து ஒரு கட்டத்தில் அவன் நெருக்கடி கொடுத்தாங்க. இன்றைக்கி தானாக ட்ரெஜெக்டரி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பிஜேபி நினச்சா கூட அவங்க முடியாதுன்ற லெவலுக்கு வந்துருச்சு. ஆரம்பத்தில் அவங்க வந்து இந்த நெருக்கடியாக அதிமுக பிஜேபி உருவாக்கல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உள்ளேயே சிம்மரிங் ஆங்கர். ஒரு கட்டத்தில் இது பிஜேபி என்கரேஜ் பண்ணுச்சு, யூஸ் பண்ணுது, என்கரேஜ் பண்ணுச்சு. இப்போ என்கரேஜ் பண்ணலை, நிறுத்தியிருக்கான். ஆனால் இது ஸ்டார்டட் இட்ஸ் ஓன் கோர்ஸ். இப்போ டிடிவி தினகரன் வெளியில இருக்கிறாரு. அவர் சொல்றாரு திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி. எடப்பாடி பழனிசாமி எத்தனை விஜய் வருவாராங்க, திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தாங்க போட்டி. நான் சொல்றேங்க அதாங்க களமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு டிடிவி தினகரன். உண்மையிலேயே களத்தை சொல்றாரா இல்லை ஒரு விஷயம் சொல்றாரா? ரொம்பவே தாவேக்காவுக்கு முட்டு கொடுக்கிறார். திடீர்னு விஜய் எனக்கு இவங்கெல்லாம் வேணான்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? பழைய ஆளுங்க யாருமே வேணான்னு விஜய் சொன்னா அப்போ டிடிவி கதை என்ன ஆகும்? டிடிவி விஜய் பேசிட்டு இருக்காரா? இப்போ இவர் வந்து டிடிவி வந்து விஜய்க்கு அதிகமாக இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுத்து முன்னுரிமை கொடுத்து பேசுகிறாருங்க. ஆமாம். அது அரசியல்வாதிகள் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் பேச மாட்டாங்க. தேர்தல் நெருங்குது. ஏன்னா இன்றைக்கி டிடிவி எங்கே போவார்? ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கு போக முடியாது, திமுக அலையன்ஸ்க்கு போக முடியாது. சீமானோட போய் பிரயோஜனம் இல்லை. அவருக்கு ஒரே ஆப்ஷன் விஜய். அதனால தான் டிடிவி அப்படி பேசுகிறாரு. திடீர்னு டிடிவிக்கு என்ன விஜய் மீது இவ்வளவு பாசம் பொத்து கொண்டு வருகிறது? நான் என்ன கேட்குறேன், விஜயோட ஆளுமை உங்களுக்கு தெரியலையா சார்? திடீர்னு வந்து தாவேக்கா திமுக கூட்டணின்ற மாதிரி யாரோட கூட்டணி இல்லை, ஆனால் திமுகலேருந்து பிரிஞ்சு வந்தவங்களே நான் சேர்க்க மாட்டேன்னு ஒரு கதையை சொல்லிட்டாருன்னா, அப்படி ஒரு டைலாக் வருதுன்னா அப்போ இவர் எங்கே போய் முகத்தை வைத்துக் கொள்வார்? அப்போ விஜய் திட்டுவார். அவ்வளோதான். பட் அதில் உங்கள் நம்பகத்தன்மை போயிடுது இல்லை. அதில் உங்கள் நம்பகத்தன்மை போதில்லை. இந்த அளவுக்கு விஜய்க்கு வக்காலத்து வாங்க வேண்டிய அவசியம் ஏன் வந்தது? எல்லாமே அரசியல் தாங்க. கட்சிகள், சிறிய கட்சிகள் இருக்கக்கூடிய தலைவர்கள் பலரும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். பெயர் சொல்ல விரும்பலை. எல்லா கட்சிகளும் கம்யூனிஸ்டுகளை தவிர எல்லா கட்சிகளும் விஜய் பக்கம் படையெடுக்க தயாராக கொண்டிருக்கிறார்கள். விஜய் சேர்த்துக்க மாட்டேன்றார். விஜய் அவர்களை கண்டுகொள்ள மறுக்கிறார், கதவுகளை திறக்க மறுக்கிறார். பணியூர் போய் நிற்க ஒரு பெரும் பட்டாளம் எல்லா கட்சிகளிலும் குறிப்பாக ஓரங்கட்டப்பட்டவர்கள் தயாராக இருக்கிறார்கள். விஜய் சேர்த்துக்கொள்ள மறுக்கிறார். டிடியோட ஸ்டேட்மெண்ட்டையும் அதை பற்றியும் சொல்லிட்டீங்க, ப்ளஸ் இன்டர்னல் இஷ்யூஸ் பற்றி சொல்லிட்டீங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய மனநிலை அது குறித்து நான் கேட்க விரும்புகிறேன் ஒரு கேள்வி. ஏன் அப்படின்னா, விஜயனுடைய பொதுக்குழுவில் பேசுகிறது எடப்பாடி பழனிசாமி அப்செட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு தரப்பு சொல்கிறாங்க. என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யோசனையில் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன சார்? இல்லைங்க, இது அவங்களுக்கு பின்னடைவுங்க. விஜயோட அறிவிப்பு அதிமுகவுக்கு தற்பொழுதுக்கு பின்னடைவு. மேபி ஜனவரியில் அவர் மனம் மாறி வரலான்னா நான் அந்த ரூல் அவுட் பண்ணலை. பட் அதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அதாவது விஜயோட பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டியை பார்த்தவங்களுக்கு அவர் ஏடிஎம்கேவோட போனாலும் ஏடிஎம்கேக்கு நிரம்ப நெருடல்கள் இருக்கும். அவர் தன்னை தலைவராக எடுத்துக்கிறாருங்க. அப்போ என்ன, அவர் சிஎம் ஆகிட்டு எடப்பாடி டெப்டி சிஎம்மாக இருப்பார். 53 வருஷம் கட்சி, 30 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி, அவங்க டெப்டி சிஎம்மும் இவர் வந்து அன்டெஸ்டட் ஓட் பேங்க் இவர் சிஎம்மாக இருப்பார். அவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்றேன் நான். அதாவது வந்து அது நல்லது கெட்டதுக்கு நான் போக விரும்பலை. ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது என் வேலை கிடையாது. பாலிடிக்ஸ் அதுவும் இல்லை. எவ்ரி திங் இஸ் குட் இன் லவ் அண்ட் வார். அவங்க விஜயை கண்டிப்பாக வந்து அதிமுக விஜயோட டிமாண்ட்ஸை வச்சு பார்க்கும்போது ஏற்றுக்கொள்வது கடினம். இந்த அலையன்ஸ் வந்தாலும் அது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தான் எனக்கு தோணுது. விஜயோட ப்ளோட்டோட ஈகோவை ஏடிஎம்கே மேலே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. தாவேக்கா திமுகன்னு அவர் சொல்லிகிட்டே போகிறாருங்க. அவர் ஏதோ ஒரு உன்னதமான ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கிற மாதிரி தான் தோணுது. உன்னதமானனா உண்மத்தம் பிடித்தன எண்ணம்னு அதை சொல்லணும். என்ன சார்? தான் ஜெயிச்சிட முடியும், சிஎம் ஆகிட முடியுன்றாரு அவர். ஏன் ஒரு கட்சி நம்பக்கூடாது? அது ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் சாத்தியம் இல்லைங்க. என்டிஆரால் முடிஞ்சது. என்டிஆர் வாஸ் அன் எக்ஸப்ஷன். விதிவிலக்குகள் விதி அல்ல. அங்கே அப்போசிஷனே இல்லை, காங்கிரஸோட அராஜகம். இங்கே வந்து திராவிடியன் மூவ்மெண்ட்டுன்றது வந்து பேசணும் சொன்ன மாதிரி 100 ஆண்டு பழமை வந்த கம்யூனிஸ்டுகளாலே திராவிட இயக்கங்களை அகற்ற முடியல. புதுசாக வந்தவரால் எப்படி அகற்ற முடியும்?
அதுவும் அவங்க பவரில் இருக்கும்போது. ஸோ நடைமுறை அரசியல் விஜய்க்கு அவர் ஏதோ ஒரு கனவுல இருக்காருன்னு தான் எனக்கு தோணும். அவர் இன்னமும் மண்ணில் இறங்கி கால்களை வைக்கவில்லை. அப்போ இன்றைய தேதியில் 4 முனை போட்டி தான் உறுதியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? 5 முனை போட்டியாக கூட போகலாம். ஓபிஎஸ், டிடிவி எல்லாம் சேர்ந்து 5 முனை போட்டியாக கூட வரலாம். ஓ, அவங்க தனியாக நிற்கிறாங்க. அவங்க தனியாக நிற்க வேண்டியதான். விஜய் சேர்த்து பாருன்னு உங்களுக்கு யார் சொன்னா? இவங்களெல்லாம் விஜய் இவர்களை சேர்த்துக் கொள்வார் என்று உங்களுக்கு யார் சொன்னது? அப்போ திமுக கூட்டணி, அண்ணா திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, சீமான் ஒன்று, விஜய் ஒன்று, இந்த ஓரம் கட்டப்பட்ட 5 பேர் சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அது கம்ஃபர்டபுள் இல்லை. தனி இண்டிவிஜுவல்ஸ் தானே சார், தேர் நாட் ஆர்கனைசேஷன். அங்கே நாங்கள் வந்து 2 பேரும் சேர்த்துக்கலன்னா என்ன பண்ணுவாங்க? இப்போ எல்லாம் விஜய் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. திமுக போய் சேர்ந்துருவாருன்றாங்க. திமுக தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்றார் ஓபிஎஸ் போகலாம், டிடிவிலாம் போக முடியாது. ஏன் போக முடியாது? எடப்பாடி தோக்கடிக்கணும் நான் போகிறேன்னு போனால் என்ன பண்ணுவீங்க? அவங்க சேர்த்துப்பாங்கன்னு தெரியும். போனாலும் பிரயோஜனம் கிடையாது. ஓபிஎஸ் போனாலும் திமுகவுக்கு பிரயோஜனம் கிடையாது, டிடிவி போனாலும் பிரயோஜனம் கிடையாது. அவங்க வேணால் போகலாம், அவங்க ஓட் பேங்க் திமுகவுக்கு போகாது. இந்த ஸ்டேட்டஸ் கோவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எனக்கு என்னமோ மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு தவறு செய்கிறாருன்னு தோணுது. கலைஞர் இருந்தால் செய்ய மாட்டார். எல்லாரையும் திமுகவில் சேர்த்துக்கொள்வது என்பது ஆபத்தானது. திமுகக்குள்ளே இருக்கக்கூடிய அரவணைக்கும் பண்பா ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க? தப்பான பார்வை. இது வந்து இவர்கள் வந்து பதவி தேடி வருபவர்கள், இவங்களுக்கு வாக்கு வங்கியும் கிடையாது. ரெண்டாவது, இவங்க உள்ளே வரதால டிஎம்கே உள்ளே இருக்கக்கூடிய பவர் ஈக்குவேஷன் 30 வருஷம் 40 வருஷம் கட்சியிலேருந்து இந்த தடவை சீட்டு கேட்குறவன் அவன் டிஸ்டர்ப் ஆவான். அவன் டிஸ்டர்ப் ஆனான்னா என்னென்னமோ நடந்துடும். குட்டி அதிமுகவாக மாறிடும் போல திமுக. ஆல்ரெடி கே.எஸ். ராதாகிருஷ்ணன் 2011 என்கிட்ட சொன்னது 8 மந்திரிங்க திமுகவில் இருக்காங்க மணி. இட்ஸ் ஏடிஎம்கே செஷன் ஆஃப் டிஎம்கேவை தான் ஸ்டாலின் விரும்புகிறாருனார். அதிமுக மயமாக்கப்பட்ட திமுகவைத்தான் ஸ்டாலின் அவர்கள் விரும்புகிறாருன்னு 14 ஆண்டுகளுக்கு முன்பு என்னிடம் கே.எஸ். ராதாகிருஷ்ணன் சொன்னார். 14 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. 14 இயர்ஸ் முன்னாடி சொன்னார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முழுக்க இட்ஸ் ஏடிஎம்கே செஷன் ஆஃப் டிஎம்கே. இது திமுகவுக்கு நல்லதில்லை. இவங்களால் திமுக எந்த லாபமும் கிடையாது. ஓட்டெல்லாம் வராது. ஓபிஎஸ் வரலாம், செங்கோட்டையன் வரலாம், ஆனால் அவங்க ஓட்டு வராது. அது ஆன்டி டிஎம்கே ஓட்டு, கொடூரமான ஆன்டி டிஎம்கே ஓட்டு. அது மாறாது. எனக்கு தெரிஞ்சு இந்த கட்சி மாறிகளால் திமுகவுக்கு சிக்கல் தான் வரப்போகுது. ஏற்கனவே தேனியில் வந்து தங்க தமிழ்ச்செல்வனுக்கும் லோக்கல் டிஎம்கே கேடர்ஸுக்கும் பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் வந்து ஓபிஎஸ்ஸை கொண்டு போனீங்கன்னா ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஆதரவாளர், இன்னொரு பக்கம் தங்கம் தமிழ்ச்செல்வன் ஆதரவாளர், இன்னொரு பக்கம் ஒரிஜினல் திமுககாரன். இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் திமுகவுக்கு அண்ணா திமுகலேருந்து வருபவர்களை அணைத்துக் கொள்வதால் பெரும் பிரச்சனை வரும் தேர்தலில் திமுகவுக்கு காத்திருக்கிறது. கூட்டணி கட்சியில் வேறு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நாகப்பட்டினத்தில் பார்த்தீங்கன்னா தோழர் ஆளு ஷானவாஸ் அவர்கள் பிசிகாவாக இருந்தாலும் திமுக காரங்களுக்குள்ள ஒரு நெருடல் போக்கு இருக்குது. அதாங்க, அது கூட வேறங்க. கூட்டணி கட்சிகளுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கும்போது லோக்கல் டிஎம்கே எதிர்க்கிறதுன்றது வேறு. அதை சமாளித்து கடைசி நேரத்தில் கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் இது அது இல்லை, நீ கட்சியிலே சேர்க்குற. இது ஒரு ஆபத்தான போக்கு. இது வந்து ஸ்டேட்டஸ் கலைஞரோ ஜெயலலிதாவோ எல்லா திமுககாரனையும் அண்ணா திமுகவில் சேர்க்கணும்னு ஜெயலலிதா நினச்சது கூட கிடையாது. ஒருத்தர் கூட அந்த மாதிரி பெருசாக சேர்த்தது கிடையாது. ஆனால் கலைஞர் ஓரளவு சேர்த்துருக்காரு. ஆனால் அதெல்லாம் லிமிட்டட். இது இந்த மாதிரி நீங்கள் அணைதிறந்த வெள்ளம் போல் வந்து திமுக அண்ணா திமுகவில் எவன் வந்தாலும் சேர்த்துக்கிறதுன்ற முடிவு எடுப்பீங்கன்னா அது திமுக உள்ளே இருக்க இன்னர் டைனமிக்ஸை மிகப்பெரிய அளவில் பாதிச்சிடும். 2024 ஒரு 20 தொகுதியில் வட இந்தியாவில் பிஜேபி தோற்றதுக்கு காரணம் காங்கிரஸ்லேருந்து வந்து அவனுக்கு சீட்டு கொடுத்து காலகாலமாக பிஜேபியில் இருந்தவன் எதிராக திரும்பிட்டான். இல்லை, அதான் ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. இன்றைக்கி பாருங்களேன், ஐயா சேகர் பாபு, KKSS ராமச்சந்திரன், அப்புறம் ரகுபதி, முத்துசாமி, செந்தில் பாலாஜி, இந்த மாதிரி நான் நிறைய பேர் ஏவாவேலு சொல்ல முடியும். இவங்கெல்லாம் அதிமுக வந்து இன்றைக்கி திமுக வந்தவங்க தான். என்ன ஒன்று கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டவங்க. இவங்களால இன்னொரு டெர்மிக்ஸ் பாதிக்கப்பட்டுருச்சா? திமுக அழிஞ்சிருச்சா? வாக்கு வங்கி இழந்துருச்சா? லாங் டேர்மில் இது நடக்கும். நல்ல கேள்வி. இன்றைக்கி 8 மந்திரி இருக்கான் ஏடிஎம்கேயில், டிஎம்கேக்குள்ளே. ஏடிஎம்கே செஷன் ஆஃப் டிஎம்கேன்றது தான் ஸ்டாலின் அவர்கள் விரும்புகிறார். அந்த டிஎம்கேவோட கோர் கேரக்டர் மாறணும்னு அவர் விரும்புகிறார். இது வரைக்கும் ஓடி இருக்குது. இந்த 10 வருஷம் பவர் இல்லாததால் இவங்க வந்தாங்க. இப்போ நீங்கள் உள்ளே கொண்டு வரவங்களால வர எலெக்ஷனில் உங்களுக்கு பாதிப்பு வரும். நிச்சயமாக பாதிப்பு. இப்படி எடுத்துக்கலாம். நீங்கள் பாதிப்பு வருன்றதை தாண்டி பெரிய அளவில் உங்களால் நன்மை கிடையாது. நான் விரும்புறதில்லை. நான் நம்புறது இந்த மாதிரி கண்டமேனிக்கு அண்ணா திமுகலேருந்து திமுகவில் வந்து சேர்பவர்களை திமுக அரவணைத்துக் கொள்வது என்பது திமுகவுக்குள்ளே இருக்கக்கூடிய அதிகார மையங்களை, பவர் ஸ்ட்ரக்சர்ஸை, ஈக்குவலிபிரியத்தை பெரிய அளவில் டிஸ்டர்ப் பண்ண போகுது. பட் அந்த ஸ்டாண்டை தான் அவர் எடுக்கிறார் ஸ்டாலின். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். பட் இது கலைஞர் அப்படி பண்ணது கிடையாது. திமுக உள்ளேயே 30 வருஷம் 40 வருஷம் பழந்துன்னு கொட்டை போட்டவன் அவன் டிஸ்டர்ப் ஆகலாம். எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னா பெருசாக கூடிய மொழி வச்சு நாங்கள் ஜெயிச்சோன்றீங்க. அது பாருங்கள், ஒரு வெற்றியை வச்சு எல்லாத்தையும் நீங்கள் இடப்படாதீங்க. 26 வந்து ஆசிட் டெஸ்ட். ஆக இந்த சிக்கல் அண்ணா திமுகலேருந்து யார் வந்தாலும் நாங்கள் எடுத்து போன்றது பல மாவட்டங்களில் திமுகக்குள்ளே பிரச்சனையை உண்டாக்கியிருக்கு. எனக்கு நல்லாவே தெரியும். தங்க தமிழ்ச்செல்வன் ஊரில் வந்து லோக்கல் திமுகவுக்கும் அவருக்கும் பெரிய சண்டை. அந்த ஒரு பொது நிகழ்ச்சியில் கலைஞர் காப்பீட்டு ஏதோ ஒரு இதில் அங்கேயே வாக்குவாதம் ஆயிடுச்சு சார். கலெக்டர் பிரித்து விட்டார். அடுத்த நாள் பெரிய அளவில் போஸ்ட் விட்டிருந்தாங்க, நீ நேற்றுலேருந்து கட்சிக்கு வந்தவன், அதிமுகலேருந்து வந்தவர். இப்போ ஓபிஎஸ்ஸை சேர்த்தா தேனியில் வந்து தங்க தமிழ்ச்செல்வன் ஒரு கோஷ்டி, ஓபிஎஸ் ஒரு கோஷ்டியாக மாறும், திமுககாரன் ஒரு கோஷ்டின்னு மாறிடும்.
எல்லாரையும் அதிமுகலேருந்து திமுகவில் சேர்த்துக்கொள்வது என்பது திமுகவுக்கு மிகப்பெரிய மிகப்பெரிய மிக மிகப்பெரிய சிக்கலை வரும் காலங்களில் உண்டாக்கப் போகிறதுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். அந்த பவர் ஈக்குவேஷனை ஸ்டேட்டஸ் கோவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. திமுக இருக்க வரைக்கும் அதிமுக இருக்கும், அதிமுக இருக்க வரைக்கும் திமுக இருக்கும். உன் எதிரி பலமாக இருக்கிறது உனக்கு நல்லது. உன் எதிரியை வந்து சிதைச்சு அவனை தான் பக்கம் அவன் ஆளுங்களை இழுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா அது பெருசாக பூமராங்காய் உங்களுக்கு எதிராக வெடிக்கும். அதுக்கு வந்து திமுகவுக்கு நன்மை பயக்காது. திமுகவுக்கு நன்மை பயக்காது. சரியான கேள்வி. இந்த மாதிரி பெரிய அளவில் அதிமுகலேருந்து விலகி திமுக வராங்கல்ல, அது அன்வராஜாவாக இருக்கட்டும், மருதலகராஜ், மைத்ரேயன், நேற்றுக்கு வந்து நம்முடைய மனோஜ் பாண்டியன், அப்புறம் அந்த எம்எல்ஏ, இவர்களால் பெரிய நன்மை திமுகவுக்கு வராது. மாறாக இவர்களால் சிக்கல் வர வாய்ப்பு இருக்கிறது. இதைத்தான் 2024 மோடி பிஜேபி என்ன ஃபேஸ் பண்ணுச்சோ அதை திமுக வரும் காலங்களில் ஃபேஸ் பண்ணலாம். தோக்குறாங்க, ஜெயிக்கிறாங்க. தோத்தாலும் பிரச்சனை இருக்குது, ஜெயித்தாலும் பிரச்சனை இருக்குது. இந்த அதிமுகலேருந்து பெரிய அளவில் விலகி வருபவர்கள் எல்லாரையும் சேர்த்து கொள்வது என்பது நிச்சயமாக வந்து அதிமுக எந்த பாதிப்பை ஏற்படுத்துதோ இல்லை. அதான் கேட்கணும், அவருக்கு பாதிப்பா இல்லையா? பெரிய அளவில் ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்க் தாங்க முக்கியம், தனிநபர்கள் கிடையாது. ஆவரேஜ் ஏடிஎம்கே கேடர் அவன் திமுக எதிர்ப்பாளர். அவன் இயக்கம் பெருசு, தனிநபர்களை விட திமுக எதிர்ப்பு பெருசு. ஏன் தங்க தமிழ் செல்வனோ அல்லது வந்து மனோஜ் பாண்டியனோ அன்வர் ராஜாவோ இவங்கெல்லாம் ஒன்றும் ஓட்டு கிடையாது. அது ஆன்டி டிஎம்கே. அது வந்து 8% விழுந்துனா கூட அது இட் வில் ஸ்பீக் வால்யூம்ஸ். அதிமுகவுக்கு பெரிய நஷ்டம் கிடையாது, திமுகவுக்கு பெரிய பாதிப்பு சூழுது. ஏன்னா இவர்களால் திமுகவோட உள்கட்டமைப்பு பவர் ஸ்ட்ரக்சர் டிஸ்டர்ப் ஆகுது. வட இந்தியாவில் பிஜேபிக்கு நடந்தது அப்படியே திமுக நடக்கும் தமிழ்நாட்டில். பல விதமான கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சார், மிக்க நன்றி. சந்திக்கலாம் மீண்டும். வணக்கம். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். Ariza shirts and trousers.